ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். என் அகந்தை அழிந்ததடி உன் காலடியில் கதையோட 7வது எபிசோட். கதை படித்தவங்க மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். காயத்ரியிடம் அவளின் பெயர் என்ன, அவளின் பெற்றோர் பற்றிய விவரங்களை கேட்கவும் அதனை மறுபடி நினைவுபடுத்த முயன்ற அவளுக்கு மயக்கம் வந்தவுடன் அவளை கையிலே ஏந்தியவன் டாக்டரை அழைத்தான். டாக்டர் ஓடி வந்து அவளை பார்த்துவிட்டு அசோக்கை அழைத்து கொண்டு தன்னறைக்கு சென்றார். டாக்டர் அசோக்கிடம், மிஸ்டர் அசோக், இந்த பொண்ணுக்கிட்ட நீங்களா பழைய நினைவுகளை வர வைக்க முயற்சிக்காதீங்க. அது அந்த பொண்ணு உயிருக்கே ஆபத்தாக மாறிடும். அப்போது எப்படி டாக்டர் இந்த பொண்ணை பற்றி நான் தெரிஞ்சுக்க முடியும்? எனக்கு தெரியல மிஸ்டர் அசோக் குமார். இந்த பொண்ணோட கேஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி சென்னையில் இதுக்குன்னு இருக்க ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட ஒரு முறை கூட்டி போங்க. எனக்கு தெரிஞ்ச வர அந்த பொண்ணு தன்னை பற்றி அதிகமாக யோசிச்சா நிச்சயமாக அந்த பொண்ணுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடும். அவங்கள பற்றின விடயம் அந்த பொண்ணுக்கு தெரிய வரும்போது தெரிய வரட்டும். அதுலேயும் ரொம்பவே அதிர்ச்சியான விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாது. ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன் என கூறி அவள் மயக்கம் தெளிந்தவுடன் அவளை அழைத்து கொண்டு புறப்பட்டான். இன்ஸ்பெக்டர் சதாசிவம் அவன் காரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொடுத்துவிட்டு ஜீப்பை எடுத்து சென்றிருக்க காரில் ஏறி புறப்பட்டனர் இருவரும். அவளும் எதுவும் பேசாது அவன் அழைத்தவுடன் அவனுடன் சென்று விட்டாள். அவளை பொறுத்த மட்டில் தன்னை ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றிய கடவுள் என்பது மட்டும்தான். அவன் அருகிலேயே அவள் அமர்ந்திருந்தாள். ஆனால் அவனை யாரென்று கூட அவளுக்கு தெரியாது. அவள் தன்னையே மறந்திருக்கும் போது தன் அருகில் உள்ளவரை பற்றியா நினைக்க முடியும்? அவனுக்குத்தான் இப்போது பல சிந்தனைகள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. யார் இவளை என்னுடன் வச்சிருக்க முடியுமா? என்ன செய்ய போகிறேன்? எங்கே பாதுகாப்பான இடத்தில் இவளை நான் விட முடியும் என்ற சிந்தனையிலேயே வண்டியை ஓட்டிச் சென்றான். காயத்ரி மயங்கி கிடந்த வேளை மித்ரா விடாது கோல் செய்தபடி இருக்க கோபத்தில் போனை ஆஃப் செய்தவன் இப்போதுதான் எடுத்து பார்த்தான். தன் போனை ஆஃப் செய்து போட்டது அவனுக்கு நினைவில் வந்தது. செல்லை ஆன் செய்ததும் ஒன்றல்ல இரண்டல்ல அவளிடமிருந்து 100க்கும் மேற்பட்ட மிஸ்கால் வந்திருந்தது. அத்துடன் அவன் தாய் வாசுகியும் பலமுறை அழைத்திருந்தார். இப்போது பேசலாமா இல்லையா என அவனுக்கே புரியவில்லை. அருகில் இருப்பவளை பார்த்தான். அவன் மனதில் அவளிடம் பேசலாமா? இல்லை, டாக்டர் தான் தெளிவாக கூறியிருந்தாரே, அவளிடம் எதுவும் பழைய விடயங்கள் பற்றி வினவ வேண்டாம் என. பழைய விடயங்களை கேட்க வேண்டாம், ஆனால் வேறு ஏதாவது பேசலாம். சாப்பிடாமல் இருக்கிறாள், பசிக்கும், முதலாவது அவளை சாப்பிட வைக்கலாம் என நினைத்தவன் எப்படி அழைப்பது அவளை? அவகிட்ட தான் பேரை கேட்டாலே மயங்கி விழுறாளே. சரி, நானே ஒரு பேரை வச்சு அழைக்கலாம். அதை விட்டா வேறு வழி இல்லை. துளசி, துளசி 2 முறைகள் அழைத்த பின்னர் தான் அவள் திரும்பி பார்த்தாள். என்னையவா கூப்பிட்டீங்க? என் பேரு துளசியா? உங்களுக்கு என்ன தெரியுமா? நீங்கள் யார் எனக்கு என ஆர்வமாய் கேட்டாள். இப்போதுதான் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். 6 அடி உயரம், கட்டுமஸ்தான உடல் கட்டு, பால் போல் வெள்ளையும் இல்லை, அதற்காக அடர்ந்த கருமையும் இல்லை. இடையில் நம் நாட்டின் பொது நிறத்தில் இருந்தான். அடர்ந்த மீசையை முறுக்கி விட்டு காக்கி நிறத்தில் பேண்ட், டார்க் நேவி நிறத்தில் சட்டையும் அணிந்து ஷர்ட் டக்கின் செய்யாமல் வெளியில் நிற்க சட்டை கையை முட்டி வரை மடித்து விட்டு அவனின் அடர்ந்த கேசும் கலைந்து அதுவும் ஒரு அழகாய்த்தான் இருந்தது. தன் ஒரு புருவத்தை உயர்த்தி அவளை நன்றாக பார்த்தான். அவளின் பேச்சு வழக்கு சற்று வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தான். ஆனால் அதை பற்றி அவளிடம் எதுவும் கேட்கவில்லை. அவள் கேட்டதற்கு, இல்லை, உன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, அதுக்காக உன்னை அது இதுன்னு அழைக்க முடியும், அதுதான் நானே ஒரு பேர் வச்சுட்டேன். அவன் கூறியதை கேட்டதும் அவள் முகம் வாடி கண்ணாடி வழி வெளியே பார்த்தாள். அவள் முகவாட்டத்தை கண்டவன், சரி இறங்கு. என் வீடு இங்கேயா இருக்கு? இல்லை, ஏதாவது சாப்பிட்டு போகலாம்.
இந்த ஹோட்டலை விட்டால் அப்புறம் ரொம்ப தூரம் போகணும். இல்லை, எனக்கு சாப்பாடு வேணாம், பசிக்கலை. உனக்கு பசிக்காட்டி என்ன, எனக்கு பசிக்குது, வா இறங்கி என கொஞ்சம் அதட்டும் தோணியில் கூற சற்று பயந்தவள் வேறு வழியில்லாமல் இறங்கி அவனுடன் சென்றாள். அவள் சாப்பிட்டு முடிக்கும் வரை அதே இறுக்கத்தை முகத்தில் வைத்திருந்தாள். அவளும் எதுவும் பேசாது அவன் ஆர்டர் செய்ததை சாப்பிட்டு விட்டு வந்து காரில் ஏறி இருவரின் விடை தெரியா பயணம் தொடர்ந்தது. ஏம்மா அம்பிகா, உன் புள்ள செய்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. அவளை பிடிக்கலன்னா என்ன, அதுக்காக என் பேத்தியை இப்படி எங்கேயோ கொண்டு போய் அடைச்சி வச்சிருக்கிறது எந்த விதத்தில் சரி? நீ சரி அவங்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதம்மா. எல்லோரும் இரவு உணவு உண்டு கொண்டிருக்க கேட்டார அன்னபூரணி. அம்மா, அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவன் விஷயத்தில் அவன்தான் முடிவெடுப்பான். சின்ன வயசுல இருந்தே நான் எதை சொல்லி அவன் கேட்டிருக்கான். படிப்பு, பிஸ்னஸ் எல்லாமே அவன் இஷ்டத்துக்கு தான் நடக்குது. உன் பேத்தி ஒழுங்காக இருந்திருந்தா இன்னைக்கு எல்லாரும் நிம்மதியாக இருந்திருக்கிறா. அவள் செய்த தப்புக்கு தண்டனை தான் என் புள்ள கொடுத்துருக்கான். ரஞ்சனியோ, அண்ணி நீங்கள் கொஞ்சம் எடுத்து சொன்னால் அவன் கொஞ்சம் மாறலாம். அவன் கூட இப்போ வீட்டுக்கு வர்றதே இல்லையா அண்ணி? இந்திரன் கயல்வெளியை அழைத்து சென்றதிலிருந்து வீட்டில் ஒரு நாள் கூட தங்கலை. அப்போ அந்த பொண்ணு கூட தான் தங்கியிருக்கானா? அதை ரஞ்சனி மட்டுமில்லை, அந்த வீட்டில் எல்லோரும் கவனித்து கொண்டுதான் இருந்தனர். அம்பிகா அவனுக்கு ஒவ்வொரு நாளும் கால் செய்து வரவில்லையா என கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். இன்று அவனை நிச்சயம் வீட்டுக்கு வரவழைத்து விட வேண்டும் என தனக்குள் நினைத்து கொண்டு தட்டில் இருந்ததை பார்க்காமலே உண்டார். காசியப்பனுக்கு தன் பேத்தி மேல் பாசம் இருந்தாலும் அதை வெளியே காட்டினால் பின் தனக்கு சோறு கூட போட மாட்டார்கள் என வாயை மூடிக்கொண்டு அமைதியாக இருந்து விட்டார். நிதன்யாவோ, அம்மா அண்ணியை நாங்கள் இன்னும் பார்க்கல, எப்போ அண்ணா அழைச்சிட்டு வரோம்? ஆதி, ஆமா அம்மா, நான் நாளைக்கு போய் அண்ணியை பார்த்துட்டு வர்றேன். அம்பிகாவோ, இங்க பாருங்க, எல்லாருக்கும் தனித்தனியாக சொல்லிட்டு இருக்கலாது. இனி இந்த வீட்டில் அவளை பற்றி யாரும் பேசக்கூடாது. மீறி பேசினா பேசுகிறவங்க அவளுக்கு துணையாக போய் இருங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை மட்டும் நினைச்சிட்டு முடிவை எடுங்க என கூறியவர் தட்டில் கையை கழுவி விட்டு சாப்பிட்ட குறையில் எழுத்து சென்று விட்டார். இந்திரன் தன் மீட்டிங் முடிந்து வீட்டிற்கு சென்றான். அதாவது பீச் ஹவுஸ் சென்றான். கயல் துவைத்து காய வைத்த துணிகளை எடுத்து மடித்து வைத்து கொண்டிருந்தாள். அவனை எதிர்பார்ப்பு தான் வரும்போது அவள் வாசலில் காத்திருக்க வேண்டும். அதற்கு தகுந்தால் போல் அவனும் நடந்து கொள்ள வேண்டுமே. அவளை கீழே எங்கும் காணவில்லை என்றதும் அவன் சென்றது அவளின் அறைக்கு. ஆப்பிள் கிரீன் நிறத்தில் காலில் பாதம் வரை தொடும் ஸ்கர்ட், வெள்ளை நிறத்தில் தொடை வரை இருக்கும் ஒரு டாப் அணிந்து ஈரத்தலையில் டவலை சுற்றி கொண்டு கட்டிலில் ஒரு காலை மடித்து மற்ற காலை கீழே வைத்தபடி இருந்து தன் உடைகளை மடித்து கொண்டிருந்தாள். அவள் கழுத்தில் இந்திரன் கட்டிய புது தாலியின் மினுமினுப்பு அவள் முகத்தை கொஞ்சமும் பொலிவாக்கவில்லை. நெற்றியில் பொட்டு கூட வைக்க மறந்து ஏதோ ஒரு சிலை தன் வேலைகளை தானே செய்வது போலிருந்தது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவள் இந்த வாழ்க்கைக்கு தன்னை பழக்கப்படுத்தி கொண்டாள். ஒரு வருடத்திற்கு எதுவும் மாறப்போவதில்லை. தன் மாமன் தன்மேல் இரக்கமும் காட்டப்போவதில்லை. அவருக்கு என்மேல் துளி கூட பிரியமில்லை என அவளை சமாதானம் செய்து கொண்டாள். இந்திரன் கதவை திறந்து உள்ளே வந்தது கூட அவளுக்கு உரைக்கவில்லை. ஆனால் உள்ளே வந்தவனின் பார்வை தீர்க்கமாய் அவளை துளைத்தது. வட்ட முகம், இரு புருவங்களின் சேர்க்கை, நெற்றியில் வந்து விழுந்த ஒற்றை முடிக்கட்டை, கயல்விழி பெயருக்கு ஏற்றால் போல் அவள் விழிகள் கொள்ளை அழகு. அதிலும் அவள் ஒவ்வொரு முறை கண்மூடி திறக்கும் போதும் கண்ணிமை புருவ முடியை தொட்டு மீளும் அடர்ந்த கருமையான நீளமான இமைகள். பெண்கள் தலைக்கு குளித்தால் முகத்தில் இரட்டிப்பு மிளிர்விருக்கும். அவள் மனதில் 1000 குழப்பங்கள் கவலைகள் இருந்தாலும் அவள் முகம் மிளிரிக்கொண்டுதான் இருந்தது. ஆனாலும் இன்னொருத்தன் அவள் மனதில் இருக்கும்போது அவளை ரசிக்க மறந்த மனம் அவளை வஞ்சித்தது.
இந்திரன் கயலிருந்த அறைக்குள் நுழைந்தான். அவளை மேலிருந்து கீழ் பார்த்தவன் மனதில் சிறு சலனம் ஏற்பட்டாலும் அவள் மனதில் வேறொருவன் இருந்ததை நினைத்து அவள் மேல் கோபம்தான் வந்தது. எப்படியெல்லாமோ அவளை பார்த்து கொள்ள வேண்டும் என பல கனவுகளோடு இருந்தவனுக்கு இடிபோல் இறங்கியது. அவள் அந்த மண்டபத்தை விட்டு வெளியே சென்ற நிமிடம் அவள் செய்த வேலையால் இன்று ஒரு வேலைக்காரியைப் போல் இருக்கிறாள் என தனக்குள் நினைத்தவன், இங்கே என்ன செய்கிற, போய் சாப்பாடு எடுத்து வை. அவளுக்கு நெஞ்சுக்குள் பக்கென இருந்தது. அச்சச்சோ, நான் சமைச்சதை என்னாலேயே சாப்பிட முடியல. மாமா வெறும் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லி கேட்குதே. நான் சமைச்சதை சாப்பிட்டு அதுக்கும் என்னைய நல்லா திட்ட போகுது என நினைத்து விழிப்பி திங்கி அமர்ந்திருந்தவளை பார்த்து, என்ன முழிக்கிற, சீக்கிரம் போய் சாப்பாடு எடுத்து வை என கூறி குளியல் அறைக்குள் நுழைந்தான். கயல்வழியோ, இப்போ வேறு வழியே இல்லை, நான் சமைச்சதை எடுத்து வச்சு தான் ஆகணும். இன்னைக்கு பெருசாக இருக்கு எனக்கு. கடவுளே, நீ தான் என்னை காப்பாற்றணும் என நினைத்து கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். தான் சமைத்த உணவுகளை எடுத்து வந்து டைனிங் டேபிளில் வைத்தவள் அவன் வரும் வரை அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து காத்திருந்தாள். காலையில் இருந்து வேலை அதிகமாக இருந்தது. இப்போது நேரம் 9 கடந்திருக்க தலைக்கும் குளித்திருந்ததால் உறக்கம் வந்துவிட்டது. அப்படியே நாற்காலியில் அமர்ந்து அந்த மேசையில் தன் கை இரண்டையும் கட்டியபடி வைத்து அதன் மேல் தலையை சரித்து உறங்கிவிட்டாள் கயல்விழி. குளித்து முடித்த இந்திரன் கருப்பு நிறத்தில் ட்ராக் பேண்ட், கையில்லாத சாம்பல் நிற டிஷர்ட் ஒன்றுடன் கீழே இறங்கி வந்தான். மாடியிலிருந்து இறங்கும் போதே அவள் உறங்குவதை பார்த்து கொண்டே அவள் அருகில் வந்தான். சில நிமிடம் அங்கேயே நின்றவன் பின் தன்னை சமநிலைப்படுத்தி கொண்டு அந்த மேசையின் மீது பலமாக தட்ட அதில் திடுக்கிட்டு எழுந்தவள் பயத்தில் தூக்கு கலக்கத்துடன் சரிந்து விழப்போக தன் கைகளில் அவளை ஏந்தி கொண்டான். அவள் இடையில் ஒரு கை வைத்து மறுகையால் அவள் ஒரு கரத்தை இறுக பிடித்து கொண்டான். அவள் இடை மீது அவன் கரம் பட்டதும் தூக்கமெல்லாம் எங்கே பறந்து போனதென்று கூட தெரியவில்லை. இருவரின் பார்வையும் ஒரே நேர்கோட்டில் சில நொடி பயணம். அவனிடமிருந்து விலகி 2 அடி தள்ளி நின்று கொண்டவளுக்கு அங்கு என்ன நடந்தது என யூகிக்கவே ஒரு சில நிமிடங்கள் எடுத்தது. அவன் பார்வை அவளையே கண்ணிமிக்காமல் அளவெடுத்தது. அவன் தன்னைத்தான் பார்க்கிறான், ஏன் இப்படிலாம் பார்க்கிறாரு என மனதிற்குள் நினைத்தவள் தன் ஸ்கர்ட்டை இரு பக்கமும் கையினால் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். அவள் அருகில் மெதுவாய் அடியெடுத்து வைத்தவன் அவள் அருகில் செல்ல அவள் இதயமோ இப்போது எகிரி குதித்து துடிக்கத் தொடங்கியது. அந்த நேரம் அவன் செல் சிணுங்கியது. மொபைலை எடுத்து பார்த்தான். அவன் அன்னை தான் அழைத்திருந்தார். உடனேயும் காலை அட்டன் செய்து, அம்மா, இங்கே உனக்காக நாங்கள் எல்லாம் இருக்கிறது உனக்கு நினைவிருக்காப்பா? அம்மா, என்ன பேசுறீங்க நீங்க? எதுக்கும்மா இப்போ இப்படி பேசுறீங்க? எதுவும் பேசாத தேவா, நீ உடனேயும் கிளம்பி வீட்டுக்கு வா. அம்மா, தேவா, உனக்கு இந்த அம்மாவை விட நேற்று வந்தவள் முக்கியமாக போயிட்டாளா? அவர் கேட்ட கேள்வியில் கையலை நிமிர்ந்து பார்த்தான். அம்மா, எனக்கு உங்களை விட இந்த உலகத்தில் யாரும் முக்கியம் இல்லை. சொல்லப்போனா நீங்கள் சொல்கிறவையெல்லாம் எனக்கு துரோகம் செய்தவள். அவள் என்னோட வாழ்க்கையில் எப்பவுமே இடம் பிடிக்க முடியாது. எல்லாத்துக்கும் நாளைக்கே நான் ஒரு முடிவு கட்டுறேன். இன்னும் 10 நிமிஷத்தில் நான் வீட்டில் இருப்பேன் என கூறியவன் அவன் முன் நின்றவளை முறைத்து விட்டு கார் சாவியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். அவன் அவளை இப்போது கூறிய வார்த்தைகள் அவள் மனதை ரணப்படுத்தி இருந்தது. நான் இருப்பதற்கு இறந்து விடலாம் என்று கூட எண்ணம் தோன்றியது. நான் என்ன அப்படி செய்துட்டேன்? என் தரப்பு நியாயத்தை இங்கே கேட்கறதுக்கு கூட ஒருத்தரம் இல்லை. ஒருவேளை பெண்களா பிறந்தா இப்படித்தான் இருக்கணுமா? நம்ம மேலே பிழை இல்லாட்டிக்கும் அவங்க போடுற பழியை நம்ம ஏற்றுக்கணுமா? சே, என்ன வாழ்க்கை இது என தன்னையே நொந்தவள் சாப்பிடவும் இல்லை. மேலே தன்னறைக்குள் புகுந்து கதவை அடைத்துவிட்டு கட்டிலில் குப்புற விழுந்தவள் அழுதழுது எப்போது உறங்கினேன் என கூட தெரியாமல் உறங்கியிருந்தாள். இரவு நடுச்சாமம். காரில் காயத்ரி கண்ணாடியில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். ராக்கோழி போல் மிருகா மற்றும் அவன் தாய் வாசுகி இப்போதும் அசோக்கை அழைத்தபடியே இருக்க காரை அந்த நெடுஞ்சாலையில் ஒரு ஓரமாய் நிறுத்தியவன்
தன் மொபைலை எடுத்துக்கொண்டு வெளியே இறங்கி சென்றான். அவன் கண் பார்வையில் காயத்ரியை பார்த்தபடி மொபைலை எடுத்து பார்த்தான். திரையில் அவன் தாயின் இலக்கம். அழைப்பு ஏற்று காதில் வைத்தான். ஹலோ அம்மா. எங்க இருக்க அசோக்? அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பேசினியா? அவன் நம்பரை உனக்கு அனுப்பி வச்சேனே. அம்மா, நான் இங்கே வந்தது என் வேலை விஷயமா. வேலை டைமில் நான் ஃபோன் பேச மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? அசோக், அந்த பொண்ணு கால் பண்ணா பேசுப்பா. நீ அவாய்ட் பண்ணினா அப்புறம் உனக்கு பொண்ணை பிடிக்கலன்னு தப்பாக நினைச்சிருவாங்க. அம்மா, நான் இப்போ சென்னை போய்கிட்டு இருக்கேன். அங்கே போய் பார்த்துக்கலாம். நான் இப்போ வச்சிடுறேன். சென்னைக்கு போனதும் நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன் என கூறி கட் செய்ய மிருதா இப்போதும் அழைத்தபடியே இருந்தாள். பப் சென்று விட்டு வீடு திரும்பும்போது போதையில் அவனின் அண்ணிற்கு அழைத்தாள். இவ என்ன இன்னும் தூங்காமல் இந்த டைமில் கூப்பிடுவாளா என நினைத்தவன் அழைப்பை ஏற்க முன் காரில் இருந்தவளை பார்க்க அவளோ கார் நின்றதால் தூக்கம் கலைந்து எழுந்துவிட அசோக் தன் மொபைலை ஆஃப் செய்துவிட்டு வேகமாக அடியெடுத்து வைத்து காரை நோக்கி வந்தான். பின் சென்னை செல்லும் வரை அவள் தூங்கவே இல்லை. அவனும் ஏதும் பேசவில்லை. காலையில் இருவரும் சென்னை போய் சேர்ந்தார்கள். மாலினி கேஸ் விடயத்தில் ஏதோ தடயம் கிடைத்துள்ளதாக அவன் மேலதிகாரியான ஐஜிபி அவனை நேரில் வரும்படி கூற வேறு வழியில்லை. அவளை இங்குதான் விட்டு செல்ல வேண்டும். ஐபியை சந்தித்து விட்டு வந்து பின் நல்ல ஹாஸ்டலில் சேர்த்து விடலாம். ஆனால் தனியாக எப்படி? அவன் இருப்பது போலீஸ் அதிகாரிகளுக்காக கட்டப்பட்டிருக்கும் வீடுகள் கொண்ட ஏரியா. அங்கு சில அதிகாரிகள் மட்டுமே தங்கள் குடும்பத்துடன் வசிக்கிறார்கள். எல்லோரையும் நல்லவர்கள் என்றும் கூற முடியாது. ஒரு வயது பெண்ணை எப்படி இங்கு விட்டு செல்வது? அவளை தனியே விட பயந்தவன் அவளை பார்க்க அவளோ காரை விட்டு இறங்கி அவன் வீட்டின் முற்றத்தில் இருந்த ரோஜா செடிகளை பார்த்து அதில் ஒரு ரோஜாவில் மஞ்சள் நிற ரோஜாப்பூ பெரிதாய் அழகாய் பூத்திருக்க அதை தன் இரு கைகளிலும் ஏந்தி அதனுடன் ஏதோ பேசிக்கொண்டிருந்தாள். அதை பார்த்த அசோக் காரில் இருந்து இறங்கி காரில் சாய்ந்தபடி நின்றிருந்தான். யோசனையில் நின்றவன் கண்ணில் பட்டனர் அதே தெருவில் வேலை பார்க்கும் அஞ்சலி மற்றும் அவர் மகள் பூஜா. பூஜா காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாள். அஞ்சலை இந்த ஏரியாவில் வீட்டு வேலை பார்க்கிறார். அதாவது வீடுகளுக்கு சென்று பாத்திரம் கழுவுதல், துணி துவைத்தல், சமையல் என 2-3 வீடுகளில் வேலை பார்க்கிறார். அஞ்சலம்மா, இங்கே கொஞ்சம் வாங்க. ஏத்தி கட்டியிருந்த சேலையை இறக்கிவிட்டு முந்தானையை கையில் பிசைந்தபடி ஓடி சென்று கை கட்டியவர், சொல்லுங்க ஐயா என தலை குனிந்து நின்று வினவினார். அம்மா, இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு துணையா இங்கே இருங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளவுக்கு வேலை பார்ப்பீங்களோ அந்த பணத்தை நான் தந்துடுறேன். சரிங்க ஐயா, எனக்கு பணம் இல்லாமல் வேணாம். இன்னைக்கு என் பொண்ணுக்கு காலேஜ் இல்லை. அவளை துணைக்கு இங்கே விட்டுடுறேன். நான் வேலை பார்த்துக்கிட்டே அடிக்கடி இங்கே வந்து பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. நான் கொஞ்சம் அவசர வேலையாக வெளியே போகணும். கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஐயா, நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு என் பொண்ணும் என்ன போல் வீட்டு வேலை செய்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் மட்டும் அன்னைக்கு என் பொண்ணு படிப்புக்கு பணம் கொடுத்து உதவலைன்னா எங்கள் நிலைமை நீங்கள் செய்ததுக்கு கைமாறு செய்ய முடியலைன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இதை எனக்கு கிடைச்ச வாய்ப்பாக எடுத்துக்கிறேன். நாங்கள் இருக்கோம். நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிறோம். நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்க ஐயா. அவன் அந்தளவில் அந்த அம்மாவுக்கு உதவி செய்திருந்தான். அவருக்கு மட்டுமில்லை, படிப்பதற்கு யார் உதவி என்று வந்தாலும் அவன் உதவுவான். பணம் இல்லாவிடனும் அவன் பதவிக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது. அவன் சென்று கேட்டால் நிச்சயம் உதவி கிடைக்கும் எனும்போது அதை பயன்படுத்துவது தவறொன்றும் இல்லையே. துளசி, நான் கொஞ்சம் வெளியே போகிறேன். இவங்க உனக்கு துணையா இங்கேயே இருப்பாங்க. ஏதாவது வேணும்னா அஞ்சலம்மா கிட்ட கேளு என கூற தலையை ஆட்டியவள் அவன் சென்று கதவை திறந்துவிட உள்ளே சென்றவள் அங்கிருந்த சோபாவில் அமர்ந்து கொண்டாள். புது இடம், அதிலும் தெரியாத ஒருவரின் வீடு. வேறு என்னதான் செய்ய முடியும்? அசோக், யார் இந்த பொண்ணு? இது உங்க வீடு தானே? மிருதா பத்திரகாளியாய் முகம் மாறியிருக்க காயத்ரியை, இல்லை இனி துளசி என்றே கூறலாம், துளசியை எரிக்கும் பார்வையில் பார்த்து நின்றாள்.